இன்றோடு நீ உன் வாழ்வில் பட்டு கொண்டிருந்த அத்தனை போராட்டங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் கரத்தினை தொட்டிருக்கின்றாய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துள்ளது. நீ ஆசைப்பட்டதை கொடுத்திடவும், நீ மனம் விரும்பியதை உன் கரம் சேர்த்திடவும், நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் அமைத்து தரவும் எப்பொழுதும் நான் ஆவலோடு இருக்கின்றேன். அந்த ஆவலை இன்றைய தினத்தில் நிறைவேற்றி கொள்ள விரும்பி இப்பொழுது உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் பேசுகின்றேன். நாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நடந்து விடுவது இல்லை. அதேபோல் எல்லா விஷயங்கள் நடக்காமல் செல்வதும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நடப்பதும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருப்பதும் விதியின்படி அமைகின்றது. உனக்கு நடப்பதை உனக்கான நன்மை என்றும், நடக்காததை உன் வாழ்விற்கான தீமை என்றும் எடுத்து கொண்டு அந்த கட்டத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும். அடுத்த கட்டத்தை நோக்கி புறப்படுவதற்கான ஆயத்தங்களை எப்பொழுதும் செய்வதில் முனைப்போடு இருக்க வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை நினைக்காமலும், உன்னை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், உனக்காக உயிரென இருப்பவர்களை நினைத்தும் அவர்களுக்கான அன்பான நேரத்தை ஒதுக்கியும் உன் வாழ்க்கையில் நீ சுவாரஸ்யமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்து போன விஷயத்தை நினைத்து புலம்புவதால் எந்த ஒரு சாதனையும் செய்ய போவது இல்லை. சாதனையை செய்ய வேண்டுமானால் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று இல்லாததை நினைத்து கவலைப்படுவது அர்த்தமில்லாதது. உன் வாழ்விற்கு எது தேவையோ அது எப்பொழுதும் உன்னிடம்தான் இருக்கின்றது. மன நிம்மதியும் உன்னிடம்தான் இருக்கின்றது. என்னுடைய வழிகாட்டுதலின்படி நீ நடக்க தொடங்கி இருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்களில் தெளிவும், உன்னுடைய பேச்சில் இனிமையும், உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் நல்லெண்ணவும் நிறைந்திருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். கண்களை மூடி தியானம் செய்து விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த முருகனுடைய நினைவுகளும் நாமங்களும் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த சண்முகனை நம்பினால் சகலமும் கிடைக்கும் என்று உன் மனம் என்றோ நினைத்து விட்டது. அந்த நினைவினை நான் எப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். காயங்களோடு சிரித்து வாழும் உன் மனதிற்குள் எத்தனை வலிகளும் வேதனைகளும் அடங்கி இருக்கின்றது. அது எவ்வளவு கொடியது என்று எனக்கும் தெரியும். அவ்வளவு எளிதில் உன்னால் எதையும் மறந்துவிட முடியவில்லை. கடந்த காலத்தில் ஒரு சிலரோடு இருந்த நினைவுகளும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிறர் மீது வைத்த அன்பும் பாசமும் எப்பொழுதும் உன் மனதில் ஆழமாக இப்பொழுது வரை செயல்பட்டு வருகின்றது. பிறருக்கு பெரிதாக தெரியாத விஷயங்கள் ஏனோ உன் மனதின் ஆழம் வரை சென்று இன்றளவு உனக்கு காயத்தை கொடுத்து வருகின்றது. அந்த காயங்களில் இருந்து உன்னை மீட்டு வெளிக்கொண்டு வந்து உன் மனதை லேசாக்கி உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷங்களை நீ மகிழ்வோடு அனுபவிக்க என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக என்னால் மாற்ற முடியும். யாரை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை ஒரு துளி கூட நினைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது உனக்கு தாங்க முடியாமல் அழுகை வருகின்றது. அந்த கண்ணீர் துளிகளையெல்லாம் சந்தோஷங்களாக, புன்னகைகளாக என்னால் மாற்றித்தர முடியும். வெற்றியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து என்றும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். பக்கபலமாக நான் இருப்பேன். உன் கரத்தினை பிடித்து உன்னை வழிநடத்தும் நான். நீ தைரியமாக செயல்படுவதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செய்து தருவேன். உன் மனதில் ஏற்பட்டுள்ள காயம் அது எனக்கு ஏற்பட்டதற்கான காயத்திற்கு சமமாகும். என் அன்பு குழந்தையாகிய நீ சந்தோஷத்தை அனுபவித்தாலும் சரி, துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, அந்த வலியும் வேதனையும் அந்த இன்பமும் எனக்கும் இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். நீ எந்த தவறும் செய்யவில்லை. அதிக அன்பும் பாசமும் அக்கறையும் வைத்தது மட்டும்தான் உன்னுடைய தவறு என்கின்ற பொழுது அது ஒரு பொழுதும் தவறே இல்லை. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது. ஓரளவிற்கு மேல் யாரையும் கதி என நம்பியும் இருக்கக்கூடாது. இறைவனை தவிர பிறரை நம்பும் பொழுது அந்த இடத்தில் ஏமாற்றப்படுகிறாய். ஒரு சில நேரங்களில் ஏனோ இறைவனை ஏமாற்றுவதைப் போல கூட நீ உணர்கின்றாய். அந்த எண்ணம் உனக்குள் துளியும் வர வேண்டாம். இறைவன் ஒரு மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாக்கப்படாது. மனிதர்கள் இந்த பிறவியில் பிறப்பெடுத்து அவர்களுக்கான கர்மங்களை தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவரவர்களுக்கான பாதைகளில் சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பதும் நாடி இருப்பதும் வீண்தான். அவரவர்களை நம்பியும் ஒவ்வொருவருடைய உழைப்பை நம்பியும் வாழ்க்கையை நம்பியும் இருந்தால் போதும்.
வெற்றியின் கனியை நீ ருசிக்கக்கூடிய நேரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். யாருக்கும் கிடைக்காத இன்பம் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய முயற்சி எதுவுமே வீண் போகாது. எதையெல்லாம் சாதிக்க வேண்டும், எந்த நோக்கத்தை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ சரியாகவே அடைவாய், சாதிப்பாய். உன் கடமைகள் எது, உன் பொறுப்புகள் எது என்று இப்பொழுது உனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. எதையெல்லாம் அனுமதிக்க வேண்டும் வாழ்க்கையில், எதையெல்லாம் நெருங்கவிடக்கூடாது என்பதும் இப்பொழுது உனக்கு தெரிந்திருக்கின்றது. நல்லது எது, கெட்டது எது என்று இப்பொழுது உனக்கு புரிந்தும் இருக்கின்றது. உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் உனக்குள் இப்பொழுது பிறந்திருக்கின்றது. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் சந்தோஷமாக என்கின்ற வைராகியம் எப்பொழுதும் உனக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை இழிவாக யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களுக்கு மத்தியில் நாம் வளர்ந்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராகியம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களும் வாழ்த்தக்கூடிய அளவிற்கான வாழ்க்கையை நான் உனக்கு சாதகமாக்குவேன். பிறரால் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையை நான் உயர்த்தி காண்பிப்பேன். நீ பயணிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்விற்கான இன்பத்திற்கான பக்கங்களாக இனி மாறும். பிறர் உன் மீது முழு பாசம் காண்பிக்க வேண்டும், அன்போடு நடக்க வேண்டும், அரவணைப்போடு நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறில்லை. ஆனால் ஒருவரின் மீது அதிக அளவு உரிமையை நீ எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளாதே. சில சமயங்களில் உதாசீனப்படுத்தும் பொழுது அது உனக்கு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். அதிலிருந்து வெளிவருவது பிறகு கடினமாகவும் மாறிவிடும். முன்கூட்டியே இதை சொல்லி எச்சரிக்கின்றேன். ஓரளவிற்கு மேல் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் சற்று விலகி இருந்தால் உன் வாழ்விற்கு அது நன்மையை கொடுக்கும். என் அன்பு குழந்தையாகிய நீ அதிகமாக எதையும் யோசித்து குழம்பாமல் இரு. இந்த குமரன் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்வேன், கவனித்து கொள்வேன் என்று நம்பிக்கையோடு இரு. பயப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலும் நடக்கப் போவது இல்லை. எல்லாமே இன்பமும் நலமும் தான் நிறைந்து இருக்கும். பாசத்திற்காக ஏங்கி தவிக்கும் உனக்கே உரித்தான பாசம், நீ ஆசைப்பட்ட விஷயம் இப்பொழுது கிடைக்க பெற்று மிகவும் நலமோடு சந்தோஷமாக தான் நீ வாழ்வாய். அளவோடு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அதிகமாக கிடைக்க பெற்று நலனும் பெறுவாய். உன் லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நீ வெற்றியும் அடைவாய். மோசமான சில நிகழ்வுகளால் உன் வாழ்க்கை பாதை கதிகலங்கி போயிருந்தது. இனிமேல் அது பூ பாதையாக மாறி உனக்கான வெற்றி பாதையாகவும் மாறும். என் குழந்தையே, தூரத்தில் இருந்த வெற்றி எல்லாம் இப்பொழுது உன் அருகில் உனக்கு கிடைக்கும். இனிமேல் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே மாறும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை. இது வெறும் வார்த்தை அல்ல, என் வாக்கு என்பதையும் தெரிந்து கொள். மனிதர்கள் வேண்டுமானாலும் மாறலாம், இந்த முருகனின் மீது நீ வைத்திருக்க நம்பிக்கை எப்பொழுதும் மாறாது. நல்லது நடக்கும்.